ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நடக்குமாங்கிற டவுட்ஸ் வந்து லாக்டவுன் அப்போலாம் வந்துச்சு. திருப்பி போக முடியுமா? ஷூட் பண்ண முடியுமா? லாக்டவுன் அப்போ நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே நிறைய அ இது நடக்காம போறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஒரு ப்ரெஷரை போட்டால் யாராக இருந்தாலுமே ப்ரெஷர் போடும்போது க்ரம்பிள் ஆகிடுவாங்க. அதனால மேம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸை வாங்கினாங்க. ப்ரெஷருன்றதை விட மேம் நம்மளை நம்பி இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறாங்கன்றது அது ஒரு ப்ரெஷர் இல்லை. அது வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். அது வந்து அவங்க நம்ம மேலே வச்ச நம்பிக்கை இஸ் லைக் கான்ஃபிடன்ஸ் டு அஸ். நம்ம ஒரு ட்ரிப்பாக போகும்போது ஜஸ்ட் லிமிட்டட் பிளேசஸ் இல்லைனா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் தான் போவோம். இந்த ஃபிலிம்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதா, லைக் சைனா பார்டர் ஆர் ஈவன் பாகிஸ்தான் பார்டர். நம்ம மேலே ஆல்டிடியூட் அதிகமாக போகும்போது ஏர் டென்சிட்டி கம்மியாகும்போது ஆக்சிஜன் எல்லாமே கம்மியாக ஆகும், ட்ரையும் ஆகும், ஆக்சிஜன் டிப்ரிவ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெடிக்கிறது இதெல்லாமே வந்து நார்மலாக நடக்கிறது. அதுக்கான ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கணும்னா நான் அவ்வளோ கேர் எடுத்துக்காதனால அப்படி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட ஹோல் படத்திலே வந்து அந்த காக்கா கடியில் மட்டும் அந்த காக்கா மட்டும் தான் நீங்கள் சிஜிலையோ சிஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க. மற்றது எல்லாமே நேச்சராக தான் போயிருக்கீங்க. அதுவும் ஒரு காக்கா தான் சிஜி, ஆனா அங்க சுத்தி பல காக்கா இருக்கும். அது ஒரிஜினல் தான் இல்லையா? ஆமா, அது வந்து எங்க அக்கா வீட்டு டெரஸ்ல தான் எடுத்தோம். லட்சக்கணக்கான காக்கா வருங்க. எப்படியாவது ஒரு காக்காயை பிடிச்சி ரியல் காக்கா வச்சு எடுக்கிறாங்க. அவ்வளோ ட்ரை பண்ணோம். நான் ரொம்ப சென்சிட்டிவ். கொஞ்சம் லைட்டாக இதுனா கூட எனக்கு வேணாம், நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. நான் ஏதோ ஒரு வாட்டி கூட அழுதுட்டு நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் போய் சொன்னேன் எனக்கு இது வேணாம். இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா மின்மினி மூவி டீம் கூட இருக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பிரவீன் கிஷோர், ஹாய். எஸ்தர் அனில், ஹாய் மேம். ஹலிதா, கௌரவ் காலே பிரதர், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். மின்மினி ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் உங்களோட அந்த லான்ச்சில் ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது இது எப்படி பாசிபிள், எப்படி சாத்தியம், 8 வருஷம் பேஷண்ட்டை வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருச்சு, ஒரு ப்ராஜெக்ட்டு இது எப்படியாவது நல்லபடியாக எடுத்து நாளைக்கே மக்கள்கிட்ட டெலிவரி பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹரிபரி இருக்கும். 8 வருஷம் பொறுமையாக காத்திருந்து செதுக்கி அவுட் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இது கஷ்டம். எப்படி ஃபஸ்ட்டு அந்த பொறுமையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நடக்குமாங்கிற டவுட்ஸ் வந்து லாக்டவுன் அப்போலாம் வந்துச்சு. திருப்பி போக முடியுமா? ஷூட் பண்ண முடியுமா? லாக்டவுன் அப்போ நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே நிறைய அ இது நடக்காம போறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. லைக் ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போயிருக்கலாம். இல்லை நம்ம ஆக்டர்ஸ் வந்து வேற வேற திசையில் பயணிச்சிருக்கலாம். அவங்களுக்கு திரும்ப இங்கே சேர்க்க முடியாமல் போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே சாத்தியமாகி போய் எடுத்துட்டு வந்தது பெரிய விஷயமா பார்க்குறேன். அதுதான் எனக்கு நான் செகண்ட் ஆஃப் ஷூட் போனது இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அது ரொம்ப சரியலாக ஃபீல் ஆச்சு அப்போ. ஸோ இப்போ இப்போ இந்த படம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், இது தியேட்டருக்கு வருது அப்படிங்கிறதே எனக்கு இன்னும் அது ஹிட் ஆகலை. ஓகே. அந்த மாதிரி இது இருக்கு. கனவு தானா நினைவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா மேம்? உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து ஆகணும். மனோஜ் சார், முரளி சார். ஏன்னா அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அமௌண்ட் போடுறாங்க. அது 8 வருஷம் கேப். அதில் வந்து அவங்க போட்ட அமௌண்ட்டுக்கு திருப்பி எதுவுமே கிடைக்க போகுது. 8 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த 8 வருஷம் அந்த வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பயங்கர யோசித்து கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து செம அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிக்கலாம். எஸ், டெஃபினட்டா. அதுதான் இப்போ இது ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா வந்துட்டு த்ரூ பண்ண மனோஜ் சார். இது வெயிட் பண்ணலாம், ஓகே இவங்கள வச்சே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப முரளி சாரோட இதுவும் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா திரும்ப இது ஆல்ரெடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அதை நம்ம ரெஸ்யூம் பண்ணுறோம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யாராக இருந்தாலும் சேஃபர் சைட் ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, அது அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ எங்களை நம்பினதை ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் எங்கள் மேலே இருக்க நம்பிக்கைனால தான் அவர் செகண்ட் ஆஃப்க்கு இன்வெஸ்ட் பண்ணார். அண்ட் இவங்க 2 பேர் கூட சேர்ந்து டென்ட் கோட்டா வருண் அவர்கள் தான் வந்து வேர்ல்டு வைடாக இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பயங்கர பரபரப்பாக அது ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அப்படி ஒன்று இயங்கிட்டு இருக்குது இல்லையா? இது இப்போ இந்த ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. நான் இன்னும் அதை அப்படியே எனக்கான வேலை போயிட்டுருக்குது. பட் ஸ்டில் எனக்கு அந்த ரிலீஸுங்கிற இதுக்குள்ளே என்னால் இன்னும் போக முடியாமல் நான் இருக்கேன். பிரவீன் பிரதர் என்ன சொல்கிறதுன்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிளை வந்து கேரி பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஒரு 7 வருஷம்
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் நடிச்சிட்டீங்க, செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு லாங் கேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் நடித்ததை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் போக மாட்டேன், இவங்கள வச்சு தான் நான் செகண்ட் ஹாஃபும் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டில் மேம் இருக்கிறாங்க, உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாங்க. 7 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்த சாட்டிஸ்ஃபைடை மேம்க்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படிங்கும்போது கூடுதல் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அந்த ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இருந்ததா அது? ஆக்சுவலாக அந்த மாதிரி ப்ரெஷர் எதுவுமே இல்லை. ஏன்னா மேம் வந்து அந்த மாதிரி ப்ரெஷரை வந்து ஃபஸ்ட்டு போடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். இப்போ என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். நான் நடித்த படம் எல்லாமே மேம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவன் என்ன பண்ணால் இவன்கிட்ட இருந்து வாங்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். நான் வளர்ந்துட்டான்றதுக்காக எனக்கு தெரிஞ்சது எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ மேம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி அதுக்கு தகுந்த வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு ப்ரெஷரை போட்டால் யாராக இருந்தாலுமே ப்ரெஷர் போடும்போது க்ரம்பிள் ஆகிடுவாங்க. அதனால மேம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸை வாங்கினாங்க. அதனால அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் ஒரு மனசு கோணாமல் கரெக்டாக எப்படி பண்ணி வாங்கணுமோ, என்கிட்ட எப்படியோ, கௌரவ்ட்ட எப்படியோ, எஸ்தர்ட்ட எப்படியோ அப்படி பேசி தான் வாங்குவாங்க. அதுதான் அவங்க அவ்வளோ பெருசாக டைரக்டராக இருக்காங்க. மேம் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, என்னை வந்து பயங்கரமாக வந்து அவங்க திருப்திப்படுத்தியிருந்தாங்க அந்த நடிப்பில் வந்து. அது வந்து எனக்கு எங்கே ஃபீல் ஆச்சுன்னா, பிரதர் வந்து உங்களை அந்த கல்லூட்டு அடிக்கும்போது அந்த கண் சிமிட்டல் அதில் தெரிஞ்சது அப்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த சின்ன போர்ஷன் தான் அதையே வந்து லூப் மோடில் திருப்பி போய் பார்க்க வச்ச அந்த மாதிரின்னு சொல்லலாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இது மாதிரி நிறைய படத்தில் எதிர்பார்க்குறோம். ஸோ ஹாப்பி எஸ்தர், திருப்பி தமிழ் மூவியில் அகைன் பார்க்குறது, பாபநாசம்க்கு அப்புறம் திருப்பி தமிழ் மூவியில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. ஸோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐம் குட். ஹவ் யூ? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ மின்மினி ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் நன் ஆஃப் அஸ் ஹவ் வாட்ச் த ஃபுல் மூவி. ஜஸ்ட் டப் காப்பி மட்டும்தான் பார்த்துருக்கேன். அண்ட் we are looking forward to watching it in theaters with people. ஸோ நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு அந்த அந்த சாங் ப்ளே பண்ணப்போ கூட ரொம்ப emotional stress பண்ண I'm not trying to do that. But ஏதோ there's some connect with the movie. Maybe it's because we have it's a long journey, no? Than another, all the other films, 1 year is the maximum period you'll be working on. So அதனால எக்ஸைட்டடாக இருக்கு. But also deep down, the full complete shooting experience have been wholesome. The story, the emotions, the way you connected with the character, எல்லாமே நல்லா இருக்கு. நீ just a final product கூட பார்க்கணும். பைக் எல்லாம் ஃபர்ஸ்டே ஓட்டி கத்துட்டு இருந்தீங்களா, இல்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கத்துக்கிட்டதா? இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் ஓகே ஓகே. கத்துக்கிட்டேன். எந்த ஏஜ்ல கத்துக்கிட்டீங்க பைக் ஓட்டுறது? So back then I just drove, I mean, like tried to ride my father's ஓகே bike. ஓகே ஓகே. But அப்பாவோட it was கைடன்ஸ். during I'd say 1 month before the shoot. ஓகே So I ஓகே was ஓகே 21, ஓகே I ஓகே guess, ஓகே. or 2021. அப்போதான் we did proper ஏன்னா அந்த training. பைக் வந்து புல்லட், பெரிய புல்லட், அதெல்லாம் ஆமா. ஹேண்டில் பண்றது ரொம்ப வெயிட்டா இருக்கும். Yeah, அது இருந்தது. Like it was difficult, but we both of us, she was also there when I went for a training for women alone. There was an Enfield Riders. riders. So அங்க இருந்து good trainers, they in 2 days it was like a workshop. ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தேன். ஸோ அந்த ஃபியர் போயிடுச்சு. லைக் வில் பி ஏபிள் டு மேனேஜ்னு தான் மனசுல இருந்தேன். மின்மினி பத்தி ஆஃப்டர் பூவரசம் பிபி இல்லையா? இல்லை நடுவில் விக்ரம் ஏதாவது விக்ரம், ஓவர்சம் பிபி ஒரு மாதிரி, மின்மினி லைக் டோட்டலாக வேற மாதிரி. அது எங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் பிரவீன்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் வந்து சொன்னீங்களே, அது சின்ன பசங்க நீங்கள் அப்போ இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே. அது ப்ரெஷருன்றதை விட மேம் நம்மளை நம்பி இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறாங்கன்றது அது ஒரு ப்ரெஷர் இல்லை. அது வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். அது வந்து அவங்க நம்ம மேலே வச்ச நம்பிக்கை இஸ் லைக் கான்ஃபிடென்ஸ் டு அஸ். அது ஒரு எனர்ஜி தான் நம்மளுக்கு. நம்மளை இவ்வளோ நம்புகிறாங்க அப்படின்னா லைக் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களை அப்படி நம்ப மாட்டாங்க. அது நம்மளை வந்து மேம் அவ்வளோ நம்புறாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். மேம் இப்போ சொன்னாங்க, மேம் சில்லுக்கருப்பட்டி பண்ணும் போது, இது மற்ற படங்கள் பண்ணும் போதெல்லாம் இட் வாஸ் ஃபார் மின்மினின்னு. அப்போ வந்து நாங்கள் மேமோட க்ரோத்தை பார்க்கும்போதும் எங்களுக்கு வந்து எங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பை வேர்ட்ஸ், அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ட்ரெய்லரில் ஒரு டயலாக் வரும், இப்போதான் வந்து ஹிமாலயாஸ் பிரம்மாண்டம் மாதிரி, இதுக்கு முன்னாடி இது கடலாக இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியும் நமக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளேஸ் போய் ஒட்டினதான் இந்தியாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது யாரும் ரெஜிஸ்டர் பண்ணதில்லை, எந்த ஒரு மூவிலுமே ரெஜிஸ்டர் பண்ணதில்லை. நிறைய பேருக்கு அது அந்த டயலாக்கே வந்து ரொம்ப புதுசாக வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஸோ இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது லைக் இது என்ன சிம்லா இல்லை லடாக்ல ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், ஊட்டியில் ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு இதையுமே ஃப்ரேம் எடுத்து வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். Definitely. அது ஷேர் பண்ணலாம். I was telling Halita also,
பிகாஸ் நாம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறது வயநாட், விச் இஸ் மை ஹோம் டவுன் இன் கேரளா. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணியிருக்கு, ஊட்டி, சென்னையில் மீட் பண்ணியிருக்கு, அண்ட் தென் டெல்லி, கொச்சி, then Ladakh. And even in Ladakh, so many different places. So it has been a long journey. Like all these years, in 8 years, we have traveled and worked in different places. So again, like you said, it's a good experience. And talking about the landscape and see, I have never been to Ladakh, if not for the film. So I had the opportunity of exploring more places there. என்னன்னா நம்ம ஒரு ட்ரிப்பாக போகும்போது ஜஸ்ட் லிமிட்டட் பிளேசஸ், லே இல்லைன்னா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் தான் போவோம். இந்த ஃபிலிம்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதா, லைக் சைனா பார்டர் ஆர் ஈவன் பாகிஸ்தான் பார்டர், அண்ட் லைக் நோபடி வுட் பி தேர். what do you call that kind of land? அங்கே ஜஸ்ட் மாடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ we had to go to such places also to shoot. So it was because of Minmini I had that experience, trying different food, meeting different people. And for training we were in Delhi, right? So anga we're meeting different people, we're learning a new skill. So nariya vishayam I could learn new things as well. So great, very much great experience. கிரேட் இல்லையா? இது லைக் ஒரு இது இந்த வருஷத்துக்கான படம் மட்டும் இல்லை, இது ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கான படம். அப்போ பார்த்தா கூட ஓ இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா பிரதர்? ஸோ உங்களோட போர்ஷன்லாம் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த உதட்டுல இருந்து அந்த இதெல்லாம் ரியலாகவே இருக்கும். அந்த பனிலெல்லாம் போகணும் அப்படின்னா மூஞ்சில real இருந்து தான் முடியுது. brother. ரியல் தானே? ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் மேக்கப் ரியலாவே இல்ல. கிரியேட் பண்ணிருக்கோம் நினைச்சிட்டேன். இல்ல ஷூட் போற இல்ல, அப்படின்னா அப்படியே மேக்கப்ல வந்து நம்ம ஒரு சிலது காமிப்போம்ல, மேக்கப்ல எல்லாம் அந்த பிளட் வருது இதெல்லாம் காமிப்போம்ல. எல்லாமே ரியல். ஆமா bro, உதட்டுல இருந்து எல்லாமே ரியலா brother, அது ஆக்சுவலா வந்து அது இப்படி வர வரைக்கும் இவனை வேக விட்டுருவோன்ற மாதிரி பண்ணல. ஓகே. ஆக்சுவலா போனவனே இவங்கெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணு அந்த மாதிரி. நான் வந்து வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரியாம அப்படி இருந்துட்டேன். பார்த்தா எனக்கு கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் ஒரு 7வது நாள் 8வது நாள்ல வருதுன்னா எனக்கு 2வது நாள் 3வது நாள்லயே இதாக ஆரம்பிச்சிருச்சு, ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு நம்ம மேல ஆல்டிடியூட் அதிகமா போகும்போது ஏர் டென்சிட்டி கம்மியாகும்போது உங்களுக்கு ஹை ஆக்சிஜன் எல்லாமே ஏர் கம்மியா ஆகும், இருக்கும். ட்ரையும் ஆகும், ஆக்சிஜன் டிப்ரிவ்மெண்ட்டும் இருக்கும். ஆமா ஆமா. ஸோ உங்களுக்கு வெடிக்கிறது இதெல்லாமே வந்து நார்மலாக நடக்கிறது. அதுக்கான ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கணும்னா நான் லைக் பண்ணேன், ஆனால் அவ்வளோ கேர் எடுத்துக்காதனால அப்படி ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலாக ஒரு மேம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆக்சுவலாகவே அப்படி போகிறவங்க அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து அது நடக்கும். ஏன்னா அவங்க அதை பற்றி பார்க்க போகல, நான் அழகாக இருக்கணுன்றதுக்காக அவங்க போகல. ஆக்சுவலாகவே ஒரு சோல் சர்ச்சிங் போகிறவங்க அவங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறாங்க. போகும்போது மேக்கப் போட்டு போகலான்ற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்கன்றதுனால that sounded real and that looked real நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களே வந்து மேக்கப் பண்ணிருக்காங்களான்ற ஆமா ஆமா சீரியஸ்லி எனக்கு அப்படி அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். வாவ் கிரேட். ஒரே ஒரு ஒயிட் ஷாட் எடுக்கிறதுக்கு 200 கிலோமீட்டர் வந்து நாங்க டிராவல் பண்ணி போனோம், கூப்பிட்டு போனாங்க ஹலிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி மேம் இது யோசிக்கிறாங்க? இந்த ஒரு சின்ன ஷாட் தான் இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரமிச்சது ஏதாவது படுது? இல்லை நான் வந்து ஆன் தி ஹோல் மின்மினியே எப்படி மேம் எப்படி இதை யோசிச்சாங்க அப்படின்னு யோசிச்சேன். இந்த இடம் அதெல்லாம் அவங்க லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மின்மினி வந்தனால தானே இப்படி போயிருக்காங்க. அது எப்படி மின்மினி அவங்களுக்கு வந்துச்சு, அது நாங்கள் ஐ மீன் நிறைய இடத்துல கேட்டவங்க ஒரு மேஜிக் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் லைக் மற்ற எனக்கு தெரில எப்படி இப்படி ஒன்று யோசிக்க முடியும்னு. அது மின்மினி ஆன் த ஹோல் அப்படி யோசிச்சேன். அந்த மாதிரி தான் இல்லையா? இன்னொரு மனோஜ் சார் சொல்றதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ஆழமாப்பட்டது, படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, தனியாக வளர்ற ஒரு பையனை தனியாக விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு பெண் அப்படிங்கிற வந்து ஒரு சப்போர்ட் வராங்க. ஆனால் படத்தோட பேர் மட்டும் மின்மினி, ஒரே நாளில் எரிஞ்சிட்டு அணைஞ்சு போகிற அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. இந்த டைட்டிலுக்கு என்ன ரீசன் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஜென்ரலாகவே அந்த ஃபயர்ஃப்ளை வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது செல்ஃப்லெஸ்ஸாக அது வந்து லைட் கொடுக்குது இன்னும். ஸோ அது எல்லாமே வந்து என்ன லைஃப் ஸ்பேன் நம்ம பார்க்க முடியாது. ஒரு நாள் இருக்குதா எத்தனை நாள் அது மேட்டர் இல்லை, இருக்கிற டைம் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது அது ஒளி கொடுக்குதுங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க லைஃபுக்கு ஒரு எவ்வளோ தூரம் நம்ம லைட் அப் பண்ணுறோம், மற்றவங்க லைஃப்ஸை எவ்வளோ தூரம் வேல்யூ பண்ணுறோம், அப்படி பேசுகிற படம் தான் மின்மினி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட ஹோல் படத்திலே வந்து அந்த காக்கா கடையில் மட்டும் அந்த காக்கா மட்டும் தான் நீங்கள் சிஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க, மற்றது எல்லாமே நேச்சராக தான் போயிருக்கீங்க. ஆமா, அதுவும் ஒரு காக்கா தான் சிஜி, ஆனா அங்க சுத்தி பல காக்கா இருக்கும்.
அது ஒரிஜினல் தான் இல்லையாம்மா? ஆமா. அது வந்து எங்க அக்கா வீட்டு டெரஸ்ல தான் எடுத்தோம். அங்க ஓகே. லட்சக்கணக்கான காக்கா வருங்க. ஓகே. எப்படியாவது ஒரு காக்காய புடிச்சு ரியல் காக்காவ வச்சு எடுக்கதாங்க அவ்ளோ ட்ரை பண்ணோம். ஓகே. அந்த வந்து உட்கார்றது. உட்கார்ந்து வர அவ்ளோ ட்ரை பண்ணோம். ஓகே. பட் அதுதான் வந்து வந்து உட்காராது ஓடிரும். பக்கத்துல ஆமா. வந்தாலே ரொம்ப ஓடிரும். தண்ணி காட்டிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேற 7 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இவங்களெல்லாம் பார்க்குறது. அப்போலாம் குட்டி பசங்களா இருந்திருப்பீங்க, நடிச்சிருப்பீங்க. ஊட்டில நடிக்கும்போது ஓகே. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஒரு பெரிய பசங்களா ஆனதுக்கு அப்புறம் உள்ள கனெக்ட் ஆனது, பேசினது. அந்த இன்டராக்ஷன்லாம் எப்படி இருந்தது? 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஆ. அதே மாதிரி தான் 7 சேம் இயர்ஸ்க்கு கொஞ்சம் அப்புறமும் கூட இருக்கு. சேஞ்ச் கொஞ்சம் கூட சேஞ்செல்லாம் இல்லை, எது சேஞ்சுமே இல்லை. அப்படி ஜாலியா இப்போ எப்படி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேத்து தான். ஷூட் முடிஞ்சது. இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் எடுக்க அது போறோம் மாதிரி அப்படிங்கிற தான். மாதிரி என்ன கனெக்ட். கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ ஹைட் ஆயிட்டீங்களா, இவ்வளோ ஹைட் ஆயிட்டீங்களா, அவ்வளோதான். அந்த So, வேற மாதிரி ஒண்ணும் இருந்தது. இல்ல. நீங்க நினைச்ச அந்த க்ரோன் அப் அது கிடைச்சதா மேம்? எனக்கு வந்து எஸ்தர் அவங்க அப்பா வந்து டச்லயே இருப்பாரு. ஓகே, ஓகே. எஸ்தர் அப்பா வந்து சொல்லுவாங்க. எஸ்தர் வந்து ஒரு 3 இயர்ஸ் மின்மணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு ஒரு 2 or 3 இயர்ஸ் அப்பயே வந்து ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வரப்ப, அப்ப நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேனா I remember wearing கேட்டிருக்காங்க. a churidar or something with a shawl, and my father sent you a picture also because I thought I became a big girl. I wore a churidar. பெரிய பொண்ணு ஆயிட்டுனா அந்த படத்துல பேலன்ஸ் இருக்கு நடிக்கணும். ஆமா. அந்த மாதிரி எஸ்தர் கேட்டேன். ஆ, என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆ, பையன் வேற ஒருத்தர் நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சஜஷன் கேட்குறப்போ, இந்த பொண்ணு டக்குன்னு வளர்ந்துரும். ஓகே. இந்த பையன் வந்து அப்படியே தான் இருப்பாங்க. வளர்றதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு பிரவீன் பிரதர். சொன்னாங்க. ஓகே. ஆனா நல்லாவே வளர்ந்துட்டான். வளர்ந்துட்டேன். சூப்பரா எனக்கெல்லாம் ஆ, நம்ம ஷூட் போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்க்குறப்ப பரவாயில்லையே. அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஃபோட்டோ அனுப்புன்னு சொன்னா அனுப்புவான். என்ன என்னால தாடி அந்த இன்னும் வளரலையே? தாடி வளர்ற மேட்டர் நான் அப்போல அவன் பாவங்க. அவன் 11th படிக்கும் போதே தாடி வளர்ந்துச்சான்னு மீச வளர்ந்துச்சான்னு ஐயையோ! கேட்டுட்டு ஆமா பிரதர். அதுக்குன்னு தனியா ஏதாவது பர்சனலா இது அதெல்லாம் பண்ணீங்களா? எதுவுமே நான் பண்ணல brother. ஏன்னா நேச்சுரலா க்ரோ ஆயிடுச்சு அது. மேம் ஒரு 2 வருஷம் அப்படி பார்த்தாங்க. ம், ம். சரி இது அவ்வளவுதான் விட்டாங்க. அப்புறம் அதுவே வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சு. மேம் என் கிளாஸ்ல ஒரு பையனுக்கு நல்லா தாடி இல்ல நான் வளர்றது எல்லாமே தாடின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. என்னடா இதுதானா அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்புறம் ஓகே. நார்மலா அதுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு இது இருக்கும். டைம் அந்த ஆகும். டைம் ஆனவனே அது வந்துருச்சு. வந்துருச்சு இல்லையா? அப்ப நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இந்த வருஷம் போயிடலாம் அந்த மாதிரி இது பண்ணேன். கொஞ்சம் வளர்ந்தா புடிச்சு போயிடலாமே. இழுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் லாக்டவுன் வேற வந்தது இல்லைங்களா? ம், ம். இந்த இது ரெண்டும் சேர்ந்துருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த இது சேர்ந்துருச்சு இல்லையா? மேம் இதுக்கெல்லாம் அந்த விக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி போகணுங்கிற ஐடியாவே இல்ல இல்லையா மேம்? ஐயோ அந்த மாதிரி படம் பார்த்தாலே நான் சிரிச்சிருவேன். நான் வளர்றதே நேச்சுரலா வளர்றேன். நான் வளர்றதே நேச்சுரலா காட்டணும். கரெக்ட், கரெக்ட். முடி முடி வளர்றதுல போய் வளர்றது கேட்பாங்க. வளர்றதே நேச்சுரலா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த ஆடி எப்படி விடுவாங்க? சோ அது இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா மேம்? எவ்ரி இயர் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்சம் வருஷம் விட்டுட்டேங்க. லாக்டவுன் அப்பயும் சரி அது மாதிரி கொஞ்சம் வருஷம் நான் விட்டுட்டேன். பட் இவங்கள்ட்டலாம் இருக்க ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? சும்மா என்னை போட்டு எப்போ மின்மினி எடுக்க போறோம், எப்போ மின்மினி அப்படின்னா யாருமே கேட்டதே இல்ல. அதாவது எங்களுக்கு அக்கறை இல்லாதனால கேட்கலாம். கேட்கணும்னு தோணும். Disturb பண்ணக்கூடாது. வேண்டாம் வேண்டாம். புரியுதா? என்னடா அது தெரியும். கேட்டே இருக்குன்னு. இல்ல, எனக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அது அவங்களுக்கு மீன் பண்ண. இது நடிச்ச சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் சொல்றேன். அவங்களுக்கு வந்து இந்த படம் மேல அவ்வளோ ட்ரஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஆசையா இருக்கும். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு நானே சொல்லுவேன். இந்த மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவங்க கொடுத்த ஸ்பேஸ் இருக்குல்ல. ப்ரொடியூசர் ஒரு பக்கம் எனக்கு அது கொடுத்தாலும் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் இவங்க 3 பேருமே இல்லைங்க. தரோவா அந்த ஸ்கிரிப்டுங்கிற ஒரு விஷயத்த எல்லா லைன்ஸையும் பயங்கரமா படிச்சிருவாங்க. இன்பிட்வீன் லைன்ஸுமே அவங்க படிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். என்ன சொன்னாலும் நான் எதாவது சொன்ன ஸ்கிரிப்ட் அவ்வளோ தூரம் உள்வாங்கி இருப்பாங்க. நான் ஏதாச்சும் கொஞ்சம் மாத்தி சொன்னா கூட இல்ல அப்படிதானே அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா வாங்கி இருக்கிறாங்க. இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் லொகேஷன்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து இறக்கணும்னா அதேதான் இருக்கு. ஓகே. அப்ப சொன்னது இருக்கு அப்படிங்கிறதுல. ஆமா ஆமா. அதுவும் எஸ்தர் எஸ்பெஷலி நிறைய வாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹலிதா நீங்க எவ்வளவு நல்லா எழுதிருந்தீங்க பாரு, இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கும்ல. ஆமா, ஆமா. பாருங்க நான் இப்படி நீங்க நீங்க எவ்வளவு நினைச்சது அழகா வரல அப்படிங்கிறது. எழுதிருந்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்றேன் லைக் இல்ல வந்துரும் வா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும்.
சீரியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி குட்டி பசங்க நம்ம ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் நடிக்கிறோம் அப்படின்னாலே பக்கத்துல ஸ்கூல்ல ஏரியா பசங்கள்லாம் நான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருவோம் நம்ம. அந்த படம் வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னா எல்லாமே கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே உங்க மேல எதுவும் என் கேட்காம மேல அதை திணிக்காம இருந்தாங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி. கரெக்ட். இவங்களோட மெச்சூரிட்டி லெவல்ஸ்லாம் நான் பூவரசம் பீப்பிளே பாத்துட்டேங்க. என்னென்ன பண்ணுவாங்கங்கிறீங்களே. சட்டை பண்றது இல்ல. இல்லைங்க, 5வது 6வது படிக்கிற பசங்க ஸ்கிரிப்ட் புக்கு பத்திரமா வச்சுப்பாங்க, வேற யாராவது வந்து பாத்துறக்கூடாது. ஆமாவா, படத்துலதான் நோட்டு புக்ல எழுதி எரிக்கிறது இல்ல, மத்தபடி எரிப்பாங்க. மேம் சொன்னப்பா அது பூரசம் அது கொளுத்துனது. ஆமா, படத்துலதான் இது ஸ்கிரிப்ட் எல்லாம் பத்திரமா எடுத்து. நிஜத்துலயும் நாங்க ஸ்கூல் புக்ல கொளுத்த மாட்டோம். தெய்வம் மதிச்சு படிச்சு வந்திருக்கோம். எந்த புக்கும் நிஜத்துல கொளுத்துறது இல்ல. அது வந்து ஸ்கிரிப்ட் புக், அது தெரியல, அது ஒர்க் எத்திக்கா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு கதை சொல்லாம அதுதான் சொல்ல வந்தேன். அப்பவேங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அது ஸ்பாயிலர் ஆயிடும் சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு என்னன்னு சொல்ல மாட்டா. அப்படி எல்லாரும் 3 பேருமே சேம் அதே தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்கல்ல. வா வரே வா. உங்களோட ட்ரைனிங் மேம் ஏதாவது ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்தீங்களா? எல்லாம் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கறனால தானே கூட இருக்கு வச்சிருக்கேன். கரெக்ட், அந்த ஹோப் இருக்கிறதுனால தான் அது. அப்படி பூவரசம் பிபி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசலாமா? ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றது, பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குட்டி எப்படி மேம் உங்களை ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி சொல்லி கொடுப்பாங்க, இப்படி பண்ணணும்ப்பா அப்படி பண்ணணும்ப்பா? இல்ல நாங்க பூவரசம் பிபியப்ப நாங்கன்னு இல்லை, நான் ரொம்ப சென்சிட்டிவ். கொஞ்சம் லைட்டா இதுனா கூட எனக்கு வேணாம், நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. நான் ஏதோ ஒரு வாட்டி கூட அழுதுட்டு நான் எங்க அம்மாட்டெல்லாம் போய் சொன்னேன், எனக்கு இது வேணாம், நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொன்னேன். லைக் பிகினிங்ல அப்படி இருந்தேன், ரொம்ப அழுதுட்டு அப்படிதான் இருந்தேன். அப்புறம் போக போக அது ஒரு மாதிரி லைக் ரொம்ப எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு எப்படி சொல்றதுன்னு கரெக்டா தெரியல. அதுக்குள்ள போயிட்டு எல்லாருமே பழகிட்டோம் நல்லா. சரி, அவங்க சொல்றத நம்ம ஜாலியா இருந்தது, ரொம்ப ஒரு ஹாப்பியா. நானு இவன் வசந்த் அண்ணன் 3 பேர் ஒரு ரொம்ப ஜாலியா ஏரியா பசங்க கூட விளையாடுற மாதிரி கனெக்ட் ஆகி. இல்ல விளையாண்டுட்டு தான் இருப்போம். ஷூட்டிங் எப்பயாச்சும் பண்ணுவோம். காலையில கேப்ல ஏதாவது ஷாட் வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதான் விளையாடுற நேரம் தான் ஜாஸ்தி இருக்கும். ஆத்துல இருந்தா போய் குளிச்சிருவோம், இல்ல இடம் இருந்தா கிரிக்கெட் விளையாடுவோம். அது மாதிரி தான் போச்சு பூவரசம் பிபி. மனோஜ் சார் வந்து டாப் லைட்ல ஷூட் பண்ண வேண்டாம் பூவரசம் பிபி, 12 to 2 ஷூட் இருக்கு. ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டு வெயில் ஜாஸ்தி இல்ல, டாப் லைட்ல ஷேடோ விழுவும் அந்த மாதிரி. சோ அதனால வேணாமா 2 o'clock அப்புறம் பண்ணா அழகா இருக்கும்ல. ஈவினிங் லைட்ல நம்ம நிறைய பண்ணணும். சன்லைட்ல ஓன் கேமரா வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கோல்டன் லைட்ல நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணதுதான் பூவரசம் பிபில. அதனால இந்த பசங்களுக்குலாம் வந்து ஆஃப்டர்நூன் இவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அது மாதிரி எனக்கு நீங்க பூவரசம் பிபி பத்தி கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மின்மணி மூலமா பூவரசம் பிபியும் வெயிட் எடுக்கணுங்கிறது தான் ஆசையும் கூட. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணணும். இதே ஹாப்பியா, இதே பாசிட்டிவ் வைப்ல ஜாலியா பண்ணணும். மின்மினிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. படம் பார்த்துட்டு திரும்ப சந்திக்கலாம். டெஃபினட்டா நம்ம மீட் பண்ணி கான்வர்சேஷன் மேக் பண்ணலாம். பெரிய ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்யூ. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா.